ரூபா பார்க்கா அப்புறம் முன்னாடி 5 ரூபா பார்க்கா மாறிச்சு. 5 ரூபா பார்க்கா மாறிச்சு. நாங்கள் வந்து எங்கே போகணும்னு நினச்சோன்னா அது ஒரு இடம். பட் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் வச்சு ஒரு பிளான் கூட பண்ண முடியாதுங்க. நாங்கள் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணால் இது ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகுது. நான் வர அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன், அதுவும் வேஸ்ட்டாக போகுது. அப்படி அரிசி முட்டை மாதிரி தண்ணி விட்டு நக்கலா பண்ண சொரி முத்து பல்ல கழட்டி விடுவேன். நாங்கள் வரும்போதுலாம் அவ்வளோலாம் கடையே இருக்காது. ஆனால் உள்ள சூப்பராக இருக்கும். நம்ம வரும்போது உள்ளெல்லாம் சூப்பராக இருக்கும். வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் மேலே இருக்கும். இது ஓப்பன் பண்ணி அந்த இப்போ பார்த்தா இந்த சைடு கடை ஃபுல்லாக கடை தான். இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம வண்டியை பார்க்க மாதிரியே இல்லை. ஆமாம், காஞ்சி போய் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. முதல்லலாம் பச்சையேன்னு இருக்கும், இப்போ காஞ்சி போய். ஹாய் சொல்லுங்க. ஹாய். பார்க்கறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்? ஏங்க வேணா வெறுப்பேத்தாதீங்க. நான் வந்து இந்த காஸ்டியூம் எதுக்கு போட்டேன்னா அது வேற எதுக்கு போட்டேன். இவங்க பண்ணுற இதுவில் இந்த காஸ்டியூம் எதுக்கு போட்டு ஃபுல்லாக கொடுங்க. அப்படியே போஸ் ஒன்று சுற்றுங்க. அப்படியே என்னதான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பொரிக்கடலாம் இருக்குது. இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் போகிறோம். இதான் என்ட்ரன்ஸ். முதல்லலாம் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா போய் இப்போ ஃப்ரீயாகவே ஆக்கிட்டாங்க. மூஞ்ச நல்லா ஜூமில் காமிங்க. அப்படிதான் இதுதான் என்ட்ரன்ஸ். யாருங்க இவன் ஃபோன் பண்ணுறாங்க. எப்போவுமே நான் வந்து யாருக்குன்னா வெயிட் பண்ணுறதாவே இருக்குப்பா. பாருங்க பா, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்கப்பா நீங்கள். தம்பி நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க இங்கே? உருளு. நான் கூட அப்படிதான்டா. அப்படி 10 உருளி அது அப்போ போடுவாங்க. இந்த மே மந்த் இந்த சீசன் டைம்ல போடுவாங்க. ஆமா இப்போ ஆமா. இந்த பாருங்க திருட்டு நாய் என்னத்துக்கு வர இங்க தண்ணி வருங்க. இந்த தண்ணியே காஞ்சி போயிருக்கு பாருங்க. இங்க அழகா தண்ணி கொட்டும். அந்த தண்ணியே இல்லாம இப்ப நடுவில் ஓட்டையாகி காஞ்சி போயிருக்கு 2 சைடுமே. அங்கந்து இப்படி வரும். ஐயோ என் ட்ரெஸ்ஸுங்க. சொல்லுடா ஃப்ளோல சொல்றியா? 2 கேண்டீன் இருக்கும். அங்க ஒன்னு இருக்கும், இந்த பக்கம் இங்க ஒன்னு இருக்கும். அவன் மெயின்டைன் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஆமா, அதுக்குள்ள ஒரு பொம்மை ட்ரெயின் ஒன்னு இருக்கும். பொம்மை ட்ரெயினா? ரியல் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. ரொம்ப சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுங்க. ஆமா, எனக்கெல்லாம் வரல. ஏன்னா அப்பெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த பார்க்குக்கு அடம் பிடிச்சி பார்க்குக்கு கூட்டுன்னு போங்கன்னு வருவோம். இப்பெல்லாம் கூட எனக்கு தெரியல. ஆமா, ஏன்னா நாங்க வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஹாய் சொல்லுங்க. நாங்க 4 பேர் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வெளியே. நம்மளே பாக்குறாங்க. இதோட சிந்து என் ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 10 வாட்டி மெச்சிட்டு இருப்பா. குழந்தை வேணா மாரி சொல்லிட்டு எல்லாரும் மெச்சு சொல்லுவாங்க இந்த வீடியோ. அம்மா எங்க சேனலுக்கே நியூ கம்பர் இந்த அம்மா. குழந்தைய பயன்படுத்துறானுங்க. பயப்படாம இருந்தா சரி. உங்களை பார்த்து குழந்தைங்க என்ன சங்கீதா பண்ற நீ? தெரிஞ்சு பாடுறா தெரியல நீ தெரியல. எப்படி போறணும் அப்படியே வெளில வந்துட்டேன். சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். நான் போய் ஊஞ்சல் விளையாட போறேன். ஊஞ்சல் ஏன்னா என்ன கிண்டல் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நீ உட்காந்தா வீந்துருமா அப்படின்ட்டு நானே சொல்லுவேன். போ அசிங்க பத்தினா கொஞ்சம் அசிங்கமா இருக்குமே. சும்மா ஒரு 2 வாட்டி விளையாட்டு வந்துடும். ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க வீட்டுக்கு பார்த்து இல்ல அது ஃப்ரீயா. அது வந்து அந்த அங்கிள் கிட்ட போயிட்டேன்.
அங்கிள் கொஞ்சம் மனநிலை சரியில்லை, கொஞ்சம் இது சொல்லி அவ பண்றதா அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? காதுல விழுந்துட்டு சொல்லு. யார் தம்பி? மேல இந்த கம்பிலாம் பாத்துக்கிற தாங்குமா தம்பி? தம்பி அக்காவுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, 2 ரவுண்ட் வச்சு கம்பி பண்றீங்க. சும்மா சொல்றாங்க. அக்கா வந்து பார்க்கலாம் 20 வயசு மாதிரி இருக்கும். 5 வயசு மைண்ட் செட் தான் அக்காக்கு. 20 வயசா? யாராவது வந்து சைடா போகுறாங்க. தம்பி தள்ளி சொல்லிட்டா. அக்காவா? இப்ப எதுக்கு நீ ஃபிளாஷ் போட்ட? என் மண்டை ஏற்கனவே ஃபிளாஷ் இருக்க நல்லா இருக்கு. புது போன்ல 1 இயர் ஆயிடுச்சுன்னா மாத்தி கொடுப்பாங்க. கீழே போடுங்க. புது போனா பழைய போனா தேச்சு கொடுப்ப ஐபோன். அப்படியே போலாம். அங்க போவோம். இந்த பார்க்ல இருந்து வெளில வந்துட்டு இப்போ நாங்க இங்க வந்து சாப்பிட போறோம். பாப்ஸ் கோவா கடை பேர். இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். இருங்க என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு. ஃப்ரூட் ஸ்டிக்கு, குல்ஃபி ஸ்டிக்கு, மின்ட்டு தான். மின்ட்டு வந்து ஐஸ்கிரீமு. இருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஏதோ இருக்கு. புதினாடா. மின்ட்டுனா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? மின்ட்டுனா புதினாடா. ஹலோ, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா வேஃபல் சாப்பிட வந்திருக்கோம். எல்லாம் இருட்டில் உட்காந்துருக்காங்க. கடை பாருங்க. ஓ மை வேஃபல் கடை பாருங்க. இது வந்து முருகர் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு இந்த கடை. ஆர்டர் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இது வந்து டார்க் சாக்லேட். நல்லா இருக்கேன். டார்க் சாக்லேட். நெக்ஸ்ட்டு இன்னும் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஆமாம் உள்ள சூப்பராக இருக்குது. சாக்கோ சிப்லாம் போட்டு அழகாக இருக்குது பார்க்கவே. இது வந்து ஓரியோ. இது வந்து ஓரியோ டார்க் சாக்லேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ட்ரிபிள் சாக்லேட் என்னவோ இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஓகே பாய். அதெல்லாம் எதுக்கு பண்ண போறோம்? ஐயோ, அதெல்லாம் எதுக்கு இதுல மென்ஷன் பண்றீங்க? நம்ம போறது நம்ம சீக்கிரட்டா இருக்கணும், யாருக்கும் சொல்லக்கூடாது. சரி ஓகே பாய் காய்ஸ். இன்னைக்கோட வீடியோ முடிச்சுக்கிறோம். வீட்டுக்கு கிளம்புறோம் எல்லாரும்.